Audio Jungle. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த காட்கிட்ஸ் வலைவெளி வாயிலாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த நன்றியுள்ளவனாக தேவனுக்கு இருக்கிறேன். உங்களையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி நாம் தியானிக்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேதாகமத்தை நாம் வாசிக்கும்போது சில விஷயங்கள் நம்மளுக்கு புரியாததாக இருக்கும். அப்படி புரியாததாக இருக்கும்போது நாம் அதை எளிமையாக கடந்து விட வேண்டாம். எளிமையாக கடந்து விடுவது நல்லது தான். பட் ஆனால் அது நம்மளுக்கு நிறைய ஒரு கேள்வியை உருவாக்கிருச்சுன்னா அதை குறித்துதான ஒரு விடையை நாம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையாக நம்ம இருக்க வேண்டும். குறிப்பாக பார்த்திங்கன்னா, ஏதேன் தோட்டத்தை தேவன் உண்டாக்குகிறார். அந்த ஏதேன் தோட்டத்தை உண்டாக்குனதுக்கப்புறம் மனுஷனை படைக்கிறார். மனுஷனை படைத்து ஆணும் பெண்ணுமாக படைக்கிறார். அவங்கள அந்த ஏதேன் தோட்டத்தில் வைக்கிறார். அவங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்கிறார். என்னென்னா, இந்த தோட்டத்தில் இருக்க சகல கனிமரங்களில் இருக்கக்கூடிய கனிகளெல்லாம் நீங்கள் புசிக்கலாம். பட் ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க ஒரு கனிமரம் இருக்குப்பா, நீங்கள் அதை புசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். இது தேவன் மனிதர்களுக்கு கொடுத்த ஒரு அன்பு வேண்டுகோள். இதை நீ புசிக்கும் நாளில் நீ மரணிப்பாய், சாகவே சாவாய் என்று ஆண்டவர் சொல்லிடுறார். இப்போ இந்த கனியை போய் ஏவாள் புசிக்கும்படி சாத்தான் வஞ்சிக்கிறான் என்பதாக நம்ம வாசிக்கிறோம். அப்படி சாத்தான் வஞ்சிக்கும் போது இந்த ஏவாள் அந்த கனியை போய் பறித்து தான் மட்டும் சாப்பிட்டது இல்லாமல் தன்னுடைய துணையானவன் ஆதாமுக்கும் கொடுத்து விடுகிறார். அப்படி கொடுக்கும்போது கர்த்தருக்கு கீழ்ப்படியாதனாலே பாவம் இந்த உலகத்துக்கு வந்துவிட்டது என்று நாம் வேதாகமத்தில் நம்ம வாசிக்க முடியும். இப்படி இருக்கும்போது பல வசனங்கள் நமக்கு ஆச்சரியத்தை மூட்டுகிற வசனங்கள்லாம் இருக்குது. என்னென்னா, ஆண்டவராகிய தேவன் வானத்தில் இருக்கிறார். அப்படி வானத்தில் இருக்கும்போது இந்த பூமியில் நன்மை செய்கிறவன் யாராகிலும் உண்டா என்று கர்த்தருடைய கண்கள் இந்த பூமியை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது என்று ஒரு வசனம் இருக்கிறது. அப்போ இன்றைக்கி எப்படி தேவன் இருக்கிறாரோ அன்றைக்கி அப்படியும் இருந்திருப்பார். ஆண்டவராகிய தேவன் மோசைக்கிட்ட சொல்லுவார், நீ எகிப்தில் அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்களை மீட்கிறதுக்கு உன்னை தான் தெரிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் என்ன அடையாளத்தை போய் நான் சொல்லணும், பார்வன்ட்டு எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லும்போது, உங்களுடைய பேரை கேட்டால் நான் எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுவார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று அவனிடத்துல போய் சொல்லி, இதுதான் என்னுடைய நாமம். ஆங்கிலத்தில் ஐயாம் தட் ஐயாம் அப்படின்ட்டு இருக்கான். நானாகவே இருக்கிறேன் என்பதாக போய் என்னுடைய பேர் அப்படின்னு சொல்லி பார்வன்ட்ட சொல்லி என்னை அறிமுகப்படுத்திக்க அப்படின்னு. அப்போ தேவனை எப்படி அறிமுகப்படுத்துகிறாருன்னா, இருக்கிறவராகவே இருக்கிறேர் என்று அறிமுகப்படுத்துகிறார். அப்போ அவருக்கு துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. பிகினிங் கிடையாது, எண்டும் கிடையாது. அவர் இருக்கிறவராக இருக்கிற தேவன். அப்போ இருக்கிறவராக இருக்கிற தேவன் அவர் எப்படிப்பட்ட தேவனாக இருப்பார்? வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன். வானத்திற்கும் பூமிக்கும் உயரம் எப்படியோ அப்படியே தேவனுடைய பாதம் இந்த பூமியில் இருக்குது. அவருடைய சிங்காசனம் வானத்தில் இருக்குது. அவ்வளோ பெரிய தேவனுக்கு ஏவாள் அந்த ஒரு மரத்தோட கனியை பறித்தது தெரியுமா தெரியாதா என்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு எழுப்பப்படுத்தலையா? சரி, இதில் என்ன ஆவிக்குரிய சத்தியம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக நான் நம்புகிறேன் தேவனுக்கு அது தெரிந்திருக்கும், தெரியாமல் இருந்திருக்காது. பட் ஏன் அதை அனுமதிக்கிறார்? அந்த கனியை புசிக்கும்படிக்கு தேவன் ஏன் விட்டுட்டார் அப்படின்னா, மனிதனை எப்படி படைக்கிறார் என்பதை நாம் வேதாகமத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் நாம் வாசிப்போம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அதுக்கு மேலே உள்ள 6ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்றால், பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று எழுதப்பட்டு இருக்கு. அப்படி சொல்வதாக எழுதப்பட்டு இருக்கிறது. இதில் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இருக்காங்களே, அவங்க ஒரு வேதாகமம் மொழிபெயர்ப்பில் பயன்படுத்துகிறாங்க. அவங்க அந்த மொழிபெயர்ப்பில் எப்படி எழுதப்பட்டு இருக்கிறது என்றால், இறைவன் அதாவது கடவுள் தம்முடைய உருவத்தின்படியே என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அதே போல் ஆர்சி பைபிள் வச்சுருக்காங்க இல்லையா மக்கள், அந்த பைபிள்லையும் கூட உருவம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆங்கிலத்தில் எப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது என்று பார்த்திங்கன்னா, லெட் அஸ் மேக் மேன் இன் அவர் இமேஜ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தேவன் தம்முடைய இமேஜை போல, அதாவது தம்முடைய செராக்ஸை போல மனிதனை மேக் பண்ணார் அப்படின்னு சொல்லி, மேக்கிங் அதாவது உருவாக்கினார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ தம்முடைய சாயல் தம்முடைய ரூபம் என்றால், தம்முடைய சாயல் என்றால் தம்மை போல, தம்முடைய ரூபம் என்றால் தன்னுடைய குணாதிசயங்களைப் போல என்று எடுத்துக்கொள்ளலாம். தேவனுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்னா, அவர் ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் செய்யலாம், செய்யக்கூடாது என்று நினைத்தால் செய்யக்கூடாது. இதை யாருமே கேட்க முடியாது. தனக்கான ரைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், தன்னுடைய பவர் அப்படின்னு சொல்லலாம், ஒரு சுயாதீனம் என்று சொல்லலாம். சுயாதீனம் என்றால் எப்படி எழுதப்பட்டு இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, சுதந்திரம் என்று நம்ம நல்ல தமிழில் படித்தோம்னா சுதந்திரம் என்று சொல்லப்படுகிறது. சுதந்திரம் என்ன, நீங்கள் வெள்ளைக்காரன்ட்ட நம்ம அடிமையாக இருந்தோம்,
1947 நம்ம நாடு சுதந்திரம் அடைந்தது. அடிமையிலிருந்து நம்ம சுதந்திரமானோம். அப்போ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நாட்டில் நம்ம தேசம் நம்ம மக்கள் என்று நம்ம ஃப்ரீடம் என்று சொல்லலாம். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ என்று எழுதப்பட்டிருக்கு, அஸ் ஃப்ரீ அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போ சுயாதீனம் உள்ள தேவன், இந்த சுயாதீனம் உள்ள தேவன் ஒன்றை எதையும் செய்யவும் அவரால் முடியும், எதையும் செய்யக்கூடாது என்றாலும் அவரால் முடியும். சேம் மெத்தேடில் தான் மனிதனை உருவாக்குகிறார். இங்கே டிசைட் யார் பண்ணுறது அப்படின்னா, மனுஷன் டிசைட் பண்ணிக்கலாம். எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணாம் அப்படிங்கிற முடிவை யார் எடுக்கலாம்னா மனுஷன் எடுக்கலாம். இதை பார்த்திங்கன்னா பவுல் கூட கலாத்தியர் புஸ்தகத்தில் எழுதுகிறார். என்னென்றால், ஒரு அடிமை பெண்ணையும் மேற்கோள் காட்டி எழுதுகிறாரு, ஒரு சுதந்திரம் படைத்த பெண்ணையும் மேற்கோள் காட்டி எழுதுகிறாரு. இதில் எருசலேம் சுயாதீனத்தின் தாயாய் இருக்கிறாள் என்று சொல்வார். சுயாதீனத்தின் தாய் என்றால் இதையே நம்ம அந்த ரோமன் கத்தோலிக் பைபிளையோ அல்லது இந்த இலங்கை மொழிபெயர்ப்பு பைபிளையோ நம்ம படித்தோம் அப்படின்னா சுதந்திரம் என்று எழுதப்பட்டிருக்கு. சுதந்திரமான பெண் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த எருசலேம் நகரம் சுதந்திரமான பெண்ணுக்கு ஒப்பாக படைக்கப்பட்ட இருக்கிறது, நம்ம ஃபாலோ பண்ணும்படி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்போ சுதந்திரம் என்ற ஒன்றை தேவன் மனிதனை படைக்கும் போதே தமது சாயலாக படைத்தாலும் தமது ரூபத்தின்படியும் படைக்கிறார். தன்னுடைய குணாதிசயங்களை மனிதனிடத்திலே கொடுத்து அவனை உருவாக்குறார். தன்னுடைய ஆவியைத்தான் அவனுக்குள் ஊதினார். அவன் ஜீவ ஆத்துமானான். அது யாருடைய ஆவியினால் அவன் உயிர் பெற்றான்னா, தேவனுடைய ஆவியினால் உயிர் பெற்ற மனுஷன் தேவனுடைய ஒரு குட்டி தேவனாக இருக்கான். ஒரு இடத்துல கூட இயேசு கிறிஸ்து சொல்லுவார், எல்லோரும் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லும்போது நான் தேவனுடைய மகன் என்று சொல்வதனால் தேவதூஷணம் சொல்வேனோ என்று ஒரு இடத்துல சொல்வார். அப்போ நாம் தேவனுடைய குட்டி பிள்ளைகள், எல்லாருமே தேவனை போன்றவர்கள். அப்படி என்பது தேவன் ஒன்றை செய்ய அவர் ஒரு முடிவெடுக்கும் போது அதே முடிவு நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த இடத்துல மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட் அது. இன்றைக்கும் மனிதனிட்டேருந்து தேவன் அதை எடுக்கவே இல்லை. நீங்கள் அதை கெட்டகுமாரன் ஸ்டோரியில் நீங்கள் படிக்கலாம். அதாவது லூக்கா புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு அற்புதமான ஒரு ஸ்டோரி இருக்குது. என்னென்னா, திடீர்னு அந்த கெட்டகுமாரன் தன் தகப்பனத்துலேருந்து போய் சண்டை போட்டு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடு, நான் தூர தேசத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்ணி தன்னுடைய உரிமையை கேட்கும்போது தகப்பனை தடுக்கவே மாட்டார். ஏன்னா அது உன்னுடைய லைஃப், உன்னுடைய முடிவு. நீ உன் இஷ்டத்துக்கு வாழலாம், உன் இஷ்டத்துக்கு வாழ மாட்டேன் என்ற டிசைட்டை நீ செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு இருக்குது. விட்டுருவார் அந்த இடத்துல தகப்பன் சண்டை போட்டாரான்னு பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாது, மகன் போகாதேன்னு தடுத்தாரான்னு பார்க்க முடியாது, எதையுமே செய்ய மாட்டார். அந்த இடத்துல அவன் கேட்டான்னு அப்படியே கொடுத்து அவனை அப்படியே விட்டுருவார். அவன் புத்தி தெளிஞ்சு அவன் சிறுமைப்பட்டு அவன் பன்றி கூட போய் அவன் உருண்டு பிறண்டு அவன் ஒரு நாள் புத்தி தெளிந்து ஐயோ அப்பா அப்படின்னு ஓடி வரான். அந்த ஓடி வர்ற அந்த உணர்வை பெறும் வரைக்கும் அவனுடைய சுயாதீனத்தில் கடவுள் தலையிடவே இல்லை, அந்த தகப்பன் தலையிடவே இல்லை. ஸோ ஏவாளுக்கு ஒரு சுயாதீனத்தை கடவுள் கொடுத்திருந்தார், ஒரு சுதந்திரத்தை கடவுள் கொடுத்திருந்தார். நன்மை தீமை என்று அவர்கள் பின்னாடி தான் அறிந்து கொள்கிறார்கள். இதெல்லாம் நன்மை, இதெல்லாம் தீமை என்று அவர்கள் பின்னாடி தான் அறிந்து கொள்கிறார்கள். ஆனால் அதுக்கு முன்பதாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயம் என்னவென்றால் சுயாதீனமின் சுதந்திரம். இன்னைக்கு இந்த சுதந்திரத்தை கடவுள் மனுஷன்ட்டு எடுக்கவே இல்லை. உங்களுக்கு முன்னாடி 2 வழியை வச்சுருக்கேன். அந்த சத்தியம் எதற்கானது என்று கேட்டீர்கள் என்று சொன்னால், அப்போ நல்லது செய்ய வேண்டும் என்ற விருப்பம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு தர்றார். அது ஆட்டோமேட்டிக் நமக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயம். கெட்டது என்ற உள்ளான உணர்வு எப்போது வருகிறென்றால், நம் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் நாமே பெற்றுக்கொண்ட ஒரு விஷயம். அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி மனிதனுக்குள்ளே அது கிரியை செய்து கொண்டே தான் இருக்குது. தேவனுடைய படைப்பு அந்த உள்ளான உணர்வும் நமக்குள்ளே கிரியை செய்துக்கிட்டு தான் இருக்குது. நாமளே வாங்கி கொண்ட அந்த சாபமும் நமக்குள்ளே கிரியை பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் ஒரு கொலகாரனாக இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுக்கிட்ட ஒரு நல்ல குணங்களை நீங்கள் பார்க்க முடியும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நபர் ஒருத்தர், ஒரு குற்றவாளி, யாருன்னா ஆட்டோ சங்கர், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஆட்டோ சங்கரோட கொலை வழக்கு சம்மந்தமாக அந்த என்ன சொல்கிற அந்த குற்றப்பத்திரிக்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான அந்த நகல் அது இன்றைக்கும் மியூசியத்தில் கோயம்புத்தூரில் வச்சுருக்காங்க. அந்த மனிதன் சிறைச்சாலைக்குள்ளே இருந்து கடைசியில் என்ன நினைத்தான் என்றால், நான் செய்ததெல்லாம் தவறு, இந்த தவறுக்கு தக்கதாக நான் ஏதாவது இனிமேல் நல்ல விஷயங்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வு அடைந்ததாக சொல்லப்படுகிறது. இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தப்பு செஞ்சதுக்கப்புறம் அவன் உள்ளத்துக்குள்ளேருந்து ஒரு எண்ணம் உருவாகும், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, நான் நல்லது பண்ணணுமே அப்படிங்கிற உள்ளான உணர்வு
யாரும் சொல்லி கொடுக்காமலே அது ஆட்டோமேட்டிக்காக மனுஷன்ட்டு வந்துடும். ஒரு திருடன் இருந்தான்னா அந்த திருடனுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க கஷ்டப்பட்டால் கூட அவன் திருடனிலேருந்து கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு போவான். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ஆட்டோமேட்டிக் மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங்ஸ், இந்த ஹியூமன் ஃபீலிங்ஸை கடவுளே தான் கொடுத்துருக்காரு. ஏன்னா கடவுள் அப்படிப்பட்டவர் தான். கடவுள் தீமை செய்கிறதில்லை, அவர் நல்லதை மட்டுமே செஞ்சுட்டுருக்கார். அது அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும். ஏன் ஏவாள் அந்த பலத்தை பிடுங்கும்போது தேவன் தடுக்கவில்லை என்றால், சுயாதீனத்தில் தேவன் தலையிடவே இல்லை. இன்றைக்கு வரைக்கும் மனுஷனுடைய சுயாதீனத்தில் கடவுள் தலையிடுவதே கிடையாது. ஆனால் அவ்வப்போது தேவன் உங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து கொண்டே இருப்பார். முடிவை நீங்கள் தான் எடுக்கணும். பரிசுத்த ஆவியார் நமக்குள்ளே வந்துட்டால் அவர் நம்மளை நடத்துகிறார். அது வேறு சாப்டர், அது ஒரு தனி சப்ஜெக்ட். நம்ம கண்டிப்பாக பரிசுத்த ஆவியார் நமக்குள்ளே வந்தார்னா நம்மளை எப்படி லீட் பண்ணுவாருங்கிறத நம்ம நிச்சயமாக நம்ம பேசலாம். பட் ஆனால் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா, சத்தியம் என்னென்னா, ஏவாள் பழம் சாப்பிடும்போது தேவன் ஏன் தடுக்கலைன்னா, அவளுக்கு சுயாதீனத்தை தேவன் கொடுத்திருந்தார், சுதந்திரத்தை கொடுத்திருந்தார். அந்த சுதந்திரத்தை தேவன் பறிக்கிறவர் அல்ல. யார் ஒருவருக்கும் ஒரு கொடையை தேவன் கொடுத்து விட்டால் திரும்ப பெறுகிறது அவருக்கு பழக்கமே கிடையாது. மனுஷன் தான் கொடுத்ததை திரும்பி கேட்பான். அவர் கொடுத்த கிஃப்ட்டை யாருக்கிட்டையுமே திரும்ப வாங்க மாட்டான். அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் அந்த வரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நிறைய இன்னர் லைஃப்பில் தவறான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு, ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட்டை மட்டும் நிறைய பேருக்கு பாடுகிற வரம் இருக்குது, இன்றைக்கி தீர்க்கதரிசனம் சொல்லுகிற வரம் இருக்குது, இந்த மாதிரி வரம் இருக்குது. இந்த வரத்தை வச்சு நிறைய பேர் கிறிஸ்தவங்கன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்க நிறைய பேர் நம்மளால் பார்க்க முடியும். அவங்களோட இன்னர் லைஃப் ரொம்ப மோசமாக இருக்கும். ஆனால் கொடுத்த கிஃப்ட்டை தேவன் மனுஷங்கிட்டேருந்து சரி, அதே மாதிரி தேவ தூதன்ட்ட ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தார். அந்த கிஃப்ட்டை திரும்ப வாங்கினாரா கேட்டால் இல்லவே இல்லை. அவன் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் புத்தகம் 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த கேருப் அப்படிங்கிற தேவதூதனுக்கு காப்பாற்றுகிறதுக்கான பவரை தேவன் கொடுத்திருந்தார். அந்த பவரை அவன்கிட்ட எடுத்துக்கிட்டார்னா இல்லை. அந்த கிஃப்ட் அப்படியே தான் இன்னும் வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி பிசாசு செய்யாத அற்புதமே கிடையாது. அந்த அளவுக்கு பெரிய பெரிய அற்புதத்தை செஞ்சுட்டாங்க. யோபு புத்தகத்தை நீங்கள் வாசிங்கன்னா வானத்திலேருந்து அக்னியை கூட அவன் இறக்குவான். அவ்வளோ பெரிய வல்லமை படைச்சவன் அந்த பிசாசு. அந்த வல்லமை யார் கொடுத்தா? தேவன் கொடுத்தார். அந்த தேவன் தான் அவனுக்கு அந்த கிஃப்ட்டை கொடுத்திருந்தார். அந்த கிஃப்ட்டை பிசாசு தப்பு பண்ணாங்கிறக்காண்டி அவன்கிட்ட எடுத்தாரா? இல்லவே இல்லை. தேவன்க அவர் அழகானவர், அவர் அன்பானவர், அவர் நீதி உள்ளவர், அவர் நியாயாதிபதி. அவர் கொடுத்ததை திரும்ப எடுக்கவே மாட்டார். தம்மை போல தமது ரூபத்தின்படி தமது சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார், தம்மை போலவே சிருஷ்டித்தார். நாம் என்ன முடிவு எடுக்கிறோமோ அந்த முடிவை தான் நம்ம செஞ்சிடும். அது பாவமாக இருந்தால் நம்ம செஞ்சு முடிச்சுட்டு தேவன்கிட்ட வந்துட்டு, ஐயோ ஆண்டவரே நான் பாவம் பண்ணிட்டேனே, என்னை நீங்கள் தடுத்திருக்க கூடாதா அப்படின்னு உட்கார்ந்துருப்போம். ஆனால் பாவம் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு அந்த உணர்வு வர்றதே இல்லை. ஆனால் அந்த பாவம் பண்ணும்போது தேவன் உங்களை தடுத்தாரா? இல்லையே. உணர்வை தேவன் தருவார். பட் ஆனால் முடிவு எடுக்கக்கூடியது நாம தான். ஃபஸ்ட்டு தேவன் நமக்கு தந்தது சுயாதீனம். இந்த சுயாதீனம், சுதந்திரம், இந்த சுதந்திரத்தை தேவன் ஏவாளுகிட்டேருந்து அவர் தடுக்கலை, அவர் பறிக்கலை, அவர் விட்டுட்டார். அதனால தான் இந்த உலகத்தில் முழுவதுமாக பாவம் வர்றதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது. இன்றைக்குமே நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நல்லது எது, கெட்டது எதுன்னு இன்றைக்கி நமக்கு தெரிகிற அறிவை தேவன் தந்திருக்கார் இல்லையா? இந்த சுயாதீனம், சுதந்திரம், அது ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு. ரெண்டாவது, இந்த நன்மை தீமை அறியக்கூடிய அறிவை நாமளே வாங்கிக்கிட்டோம், பெற்றுக்கிட்டோம். இன்றைக்கி உங்கள் முன்னாடி தேவன் தினந்தோறும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். கோபம் பாவம், எரிச்சல் பாவம், மூர்க்கம் பாவம், விபச்சாரம் பாவம், வேசித்தனம் பாவம், கொலை பாவம், பொய் பாவம், இதெல்லாம் தினமும் வேதத்திலிருந்து நாம் வேத வார்த்தையிலேருந்து வாசித்து கொண்டே தான் இருக்கிறோம். ஆனால் இதை செய்யக்கூடாது என்ற உணர்வு நமக்கு வருகிறதா? தேவன் இப்போ எப்படிப்பட்டவராக இருக்கிறார் பாருங்கள். நீங்கள் பொய் பேசும்போது, நீங்கள் பாவம் செய்யும்போது, நீங்கள் பிறரை குறை பேசும்போது, அது நீங்கள் எடுக்கக்கூடிய டிசைட்டாக தான் இருக்குது, நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவாக தான் இருக்குது. ஆனால் தேவனுக்கு அஞ்சு பயந்து நான் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணி நான் நல்லதை எடுத்துக்கிட்டேன்னா, ஹோலி ஸ்பிரிட் எனக்குள்ளே வந்துடுறாரு. நல்லவர் எனக்குள்ளே எனக்கு உணர்த்திக்கிட்டே இருப்பார். என் உள்ளத்துக்குள்ளே இருந்து அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அவர் நீதியையும் நியாய தீர்ப்பையும் குறித்து உங்களுக்கு என்ன செய்வார் என்றால் கண்டித்து உணர்த்துவார் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. உங்களை பிடித்து இழுத்து செய்ய வைப்பார், உணர்த்துவார். செய்வது நாம தான். நாம் எதை செய்தாலும் நன்மை தீமை அறியக்கூடிய அறிவை தேவன் நமக்கு தந்திருக்கார் இல்லையா? பரிசுத்த ஆவியானவரையும் நமக்கு தந்திருக்கார். அவர் உணர்த்திக்கிட்டே இருப்பார். இதெல்லாம் நீ போகிற வழி சரியில்லைப்பா, இதெல்லாம் நீ நிறுத்திருப்பா, விட்டுருப்பா, வேணாப்பான்னு சொல்லும்போது நாம் அப்படியே ஒபே பண்ணோம்னா நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்போம். நித்திய காலமாக நாம் அவருடைய போய் வாழ்வோம். இல்லை என்றால் நம்முடைய சுதந்திரத்தில் தேவன் தலையிடுகிறவர் அல்ல என்பதை நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த கெட்டகுமார ஸ்டோரியை நீங்கள் மீண்டும் ஒரு முறை படித்து பாருங்கள். அதில் அவனுடைய சுதந்திரத்தில் அப்பா தலையிடவே இல்லை. ஏவாள் பழத்தை பிடுங்கும் போதும் அதே தான் நடந்தது. அவருடைய சுதந்திரத்தில் தேவன் தலையிடவே இல்லை. இன்றைக்கும் உங்களுடைய சுதந்திரத்தில் தேவன் தலையிட மாட்டார். ஆனால் முடிவை நீங்கள் தான் எடுக்கணும். எது நல்லது எது கெட்டது என்ற அறிவை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நல்லதை சூஸ் பண்ணுவோம். தேவன் நம்மை நடத்துவாராக. ஆமென்.